Hello students, இது நியூ ஆரம்பிச்சிருக்கிற மேக்ஸ் சேனல் தேவா மேக்ஸ். Please share, support and subscribe. This is for revision and recall for class 10th. Chapter 1 relation and function. இது ஒரு ரிவிஷன் வீடியோ தான், சம் ஃபுல்லாக போட்டிருக்க மாட்டேன், ஜஸ்ட்டு ரீகால் தான் உங்களுக்கு பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஒவ்வொரு சாப்டரும் முடியும் போது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டு போட்டு விட்றேன். கிளாஸ் 10த்தோட ஒரு ரிவிஷன் வீடியோ சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.1. சும்மா ஜஸ்ட் இது ஒரு ரீகால் வீடியோ தான். சம்மை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நீங்கள் போட்டு பார்த்துட்டு போனீங்கன்னா எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சம், ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ. ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, சம்மில் ஏவும் பியும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஏ கிராஸ் பி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏல உள்ள எலமெண்ட் எல்லாம் பியில் உள்ள எலமெண்ட் கூட கம்பைன் பண்ணினா உங்களுக்கு ஏ கிராஸ் பி கிடச்சிரும். ஃபஸ்ட்டு சம் மட்டும் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு சம் வந்து ஏல உள்ள எலமெண்ட்டை எடுத்துட்டு 2 -2 3, அடுத்து பியில் உள்ள எலமெண்ட் 1, -4. இப்போ எப்படி ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஏல உள்ள ஒரு எலமெண்ட்டை வச்சு பியில் உள்ள 2 எலமெண்ட் கூட கம்பைன் பண்ணணும். அப்போ 2, 1, 2, -4. அடுத்து செகண்ட் எலமெண்ட் -2, 1, -2, -4. அடுத்து தேர்ட் எலமெண்ட் 3, 1, 3, -4. செட் ப்ராக்கெட் கண்டிப்பாக போடணும். இப்படி தான் ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதே மாதிரி ஏ கிராஸ் ஏ கேட்டாங்கன்னா ஏல உள்ள எலமெண்ட்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். பி கிராஸ் ஏன்னா பி ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், அடுத்து ஏ எழுதிக்கணும். அப்போ பியில் உள்ள எலமெண்ட்டோட ஏல உள்ள எலமெண்ட்டை கூட கம்பைன் பண்ணி எழுதணும். அவ்வளோதான். அடுத்து செகண்ட் சம், ஏ = பி = பி, கியூ. இதில் வந்து ஏயும் பி, கியூ தான், பியும் பி, கியூ தான். ஸோ ரெண்டையும் எழுதி நீங்கள் 2 கூட கம்பைன் பண்ணி எழுதிடுங்க. அவ்வளோதான் முடிச்சுது. அடுத்து தேர்ட் சம், ஏ = m, n, பி = எம்டி செட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ m, n எழுதிப்பீங்க, பிக்கு வந்து செட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஒரு எம்டி செட்டு கூட எலமெண்ட்டை மல்டிபிள் பண்ணும்போது கண்டிப்பாக எம்டி செட்டு தான் வரும். அப்போ ஏ கிராஸ் பியும் நமக்கு எம்டி செட்டு, பி கிராஸ் ஏயும் நமக்கு எம்டி செட்டு. இப்போ ஏ கிராஸ் ஏ மட்டும் கிடைக்கும். ஏ கிராஸ் ஏன்னா என்ன பண்ணணும், m, n திரும்ப போட்டு அதை 2 கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சது. செகண்ட் சம், let a = set of elements and b = x is a prime number less than 10. அப்போ 10க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பரை உங்களுக்கு எழுத சொல்லியிருக்காங்க பியில். ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் கொடுத்துருந்தா ஓகே, கொடுக்கலைன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட் எழுதணும். அப்போ a = 1, 2, 3, b = less than 10க்குள்ள உள்ள ப்ரைம் நம்பர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ப்ரைம் நம்பர் எழுதிக்கலாம் 2, 3, 5, 7. அவ்வளோதான். 11 போயிட்டுன்னா 10க்கு மேலே போயிடும். ஸோ லெஸ் தென் 10 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பி எலமெண்ட் எழுதியாச்சு. எப்பயும் போல் ஃபஸ்ட்டு சம்மில் நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பி கிராஸ் ஏ. இதுக்கு வந்து செட் ஆஃப் எலமெண்ட் அவங்களே கம்பைன் பண்ணி கொடுத்துட்டாங்க, கிராஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஏயும் பியும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அவங்க கொடுக்கும்போதே பி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள எலமெண்ட் எல்லாம் எங்கே எழுதணும், பியில் எழுதணும். செகண்ட் உள்ள எலமெண்ட் எல்லாம் எங்கே எழுதணும், ஏல எழுதணும். அப்போ ஏ = செகண்ட் உள்ள எலமெண்ட்ப்பா 3, 4. பி = ஃபஸ்ட்டு உள்ள எலமெண்ட் -2, 0, 3. ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ தேர்ட் சம் முடிச்சது. அடுத்து ஃபோர்த் சம் பார்க்கலாம். இது ஜஸ்ட் ரீகால் வீடியோ தான், அதனால தான் ஸ்பீடாக போகிறேன். ஃபஸ்ட் யூனிட் வேறு, எக்ஸசைஸ் 1.1 வேறு, அதனால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். லெட் ஏ = 5, 6, ஏபிசி 3 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் ஏ நமக்கு எப்போயுமே கிராஸ் பண்ணுறது எப்படி தெரியும், ஒரு எலமெண்ட் கூட இன்னொரு எலமெண்ட்டை கம்பைன் பண்ணுது. நீங்கள் எப்போயுமே இந்த மாதிரி இவங்க ஈக்குவல் டு ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்க, ஸோ தட்ன்னு சொல்லிட்டு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு
எடுத்து ப்ரூவ் பண்ணிக்கோங்க. A கிராஸ் A ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் பண்ணுங்கள். ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரணும். B கிராஸ் B கண்டுபிடிங்க. அடுத்தது C கிராஸ் C கண்டுபிடிங்க. ரெண்டையும் இன்டர்செக்ஷன் காமனாக உள்ள எலமெண்ட்டை எடுத்து எழுதணும். அவ்வளோதான். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ 5th சம் ABCD 4 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கேயே அதே மாதிரி செக் எஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ஈக்குவல்ட்டாக வருமா வராதுன்னு அவங்க கொடுக்கல. ஷோ தட்டுன்னு கொடுத்துருந்தா கண்டிப்பாக வரும். இங்கே ஈக்குவல் டு ஷோ செக் இஃப் அப்படின்னு கொடுத்ததுனால கண்டிப்பாக வருமானு தெரியாது. நீங்கள் போட்டு பார்த்தா தான் தெரியும். இப்போது இதை என்ன பண்ணணும், இன்டர்செக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி அடுத்து கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கேயே அதே மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் A இன்டர்செக்ஷன் B என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அடுத்து B இன்டர்செக்ஷன் D என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இதுக்கு ரெண்டுத்துக்கும் கிராஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போங்க, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ரைட் ஹேண்ட் சைடில் A கிராஸ் B ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து C கிராஸ் D ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் மீன்ஸ் காமனாக எலமெண்ட் எடுக்கணும். அப்போ ரெண்டு ஈக்குவலாக வருதான்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோதான். 5th சம் முடிஞ்சுது. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரீகால் வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நிறைய சம்ஸ் எடுத்து போடுறேன். தேங்க்யூ. S equal to x belongs to W, x less than 2, B is equal to x belongs to n, 1 less than x less than or equal to 4, C is equal to 3, 5. இப்போ ஏலையும் பிலையும் நமக்கு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுக்கல. ஸோ அதை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டில் A is equal to x less than 2 கொடுத்துருக்காங்க. ஸோ less than 2னா 2க்கு உள்ள எலமெண்ட்ஸ் 0, 1. Bக்கு என்ன எலமெண்ட்ஸ், Bக்கு வந்து 1 less than x. ஸோ 1க்கு அதிகமாக. ஸோ 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2, 3, 4 எழுதலாமா, ஈக்குவல் டு கொடுத்ததுனால 4 எழுதலாம். அப்போ 2, 3, 4. C வந்து 3, 5. இப்போ 3 செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், சம்மில் சப்டிவிஷன் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், A தனியாக எழுதிக்கணும். அடுத்து B யூனியன் C. நெக்ஸ்ட்டு B யூனியன் C ஃபைண்ட் அவுட் பண்ணணும். B யூனியன் C எழுதும்போது என்ன பண்ணணும், Bயையும் Cயையும் சேர்த்து எழுதணும். ரிப்பீட்டடாக வர்ற எலமெண்ட்ஸ் வந்து B என்ன 2, 3, 4, 3, 5 C. இப்போ 3 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ ஒரு டைம் எழுதினா போகிறோம். 2, 3, 4, 5. இது ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு A கிராஸ் B யூனியன் C. அப்போ A கூட வர்ற ஆன்சரை கிராஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு வர்ற ஆன்சர் தான் நமக்கு ஈக்குவேஷன் 1. தென் நெக்ஸ்ட்டு A கிராஸ் B ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து B கிராஸ் A கிராஸ் C ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ரெண்டையும் சேர்த்து யூனியன் சொல்லும் போது என்ன, இதை வந்து ஈக்குவேஷன் 2. ஃபர்ஸ்ட் ஃப்ரம் 1 and 2 both sides are equal. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் என்ன, அங்கே யூனியன் கொடுத்துருந்தாங்க, இங்கே இன்டர்செக்ஷன் கொடுத்துருந்தாங்க. யூனியனுக்கு என்ன பண்ணணும், எல்லா எலமெண்ட்டையும் சேர்த்து எழுதணும். இன்டர்செக்ஷனுக்கு என்ன பண்ணணும், காமனாக உள்ள எலமெண்ட் என்ன பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கே ஃபஸ்ட்டு B இன்டர்செக்ஷன் C ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதை A கூட கிராஸ் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட்டு A கிராஸ் B A கிராஸ் C ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். சேம் சம்முனால நீங்கள் ஃபஸ்ட்டு சம்முக்கு A கிராஸ் Bயும் A கிராஸ் Cயும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதையும் இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன செய்யணும், இன்டர்செக்ஷன் மட்டும் எடுத்தால் போதும். அப்போ A கிராஸ் Bக்கும் A கிராஸ் Cக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தால் போதும். செகண்ட் ஈக்குவேஷன் வந்துடும். ஸோ ஃப்ரம் 1 and 2லேருந்து போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு செவன்த் சம் A is equal to the set of all natural numbers less than P, B is equal to set of all prime number less than 8, C is equal to the set of even prime number. First A, B, C என்னன்னு எழுதிக்கலாம். Set of all natural numbers less than 8. 1, 2, 3, 4, 5, 6, 7. Next B is equal to set of prime number less than 8. Prime number 2, 3, 5, 7. Next C வந்து set of even prime number.
ஈவன் ப்ரைம் நம்பர் நமக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று தான் 2. 6th சம் போட்ட மாதிரியே தான் இதுவும். ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபர்ஸ்ட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்டர்செக்ஷன்னா நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன், காமனாக இருக்கிற எலமெண்ட் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பியை சி கூட கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்கிற எலமெண்ட்டை ஒவ்வொரு எலமெண்ட்டாக கொண்டு போய் சியில் இருக்கிற எலமெண்ட் கூட கிராஸ் பண்ணணும். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அடுத்து பி கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற காமன் எலமெண்ட் எடுத்து எழுதுனீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ 1 and 2 are equal. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சது. இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் ஏ கிராஸ் பி மைனஸ் சி, ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இப்போ மைனஸ் வந்திருக்கு. மைனஸ் வச்ச சம் இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரல, அதனால் ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுறது மட்டும் எப்படின்னு சொல்லிடுறேன். பி மைனஸ் சி நமக்கு கொடுத்துருக்குற பி என்ன, ஃபஸ்ட் 7th சம் தான். ஸோ ஏயில் என்ன எழுதணும், பியில் என்ன எழுதணும், 2 3 5 7 மைனஸ் சி என்ன 2 நமக்கு. அப்போ 2ல் இருக்கிற எலமெண்ட் எல்லாம் மைனஸ் பண்ணணும், நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் இன்னும் கேன்சல் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு பியில் என்ன எலமெண்ட் பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்து எழுதணும். இப்போ சியில் ஒரே எலமெண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. சியில் வேறு எலமெண்ட் இருந்தாலும் பியில் என்னெல்லாம் கேன்சல் ஆகிருக்கோ பியில் உள்ள பேலன்ஸ் எலமெண்ட் மட்டும் தான் எடுத்து எழுதணும் மைனஸ் பண்ணும்போது. இப்போ நம்ம எப்பயும் போல் ஏ கிராஸ் பி மைனஸ் சி, பி மைனஸ் சியில் என்ன கிடச்சதோ ஏ கிராஸ் கூட பி மைனஸ் சியை கிராஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும், ஏ கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஏ கிராஸ் பிலையும் ஏ கிராஸ் சிலையும் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். எப்பயுமே ஏ கிராஸ் பி மல்டிபிள் கிராஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏல உள்ள எலமெண்ட்டு கூட பியில் உள்ள எலமெண்ட்டை வரிசையாக கம்பைன் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு எழுதுறதுக்கும் ஸ்டெப்பாக எழுதுனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், பியில் உள்ள எலமெண்ட் 2 3 4 5 7 இந்த எலமெண்ட்டெல்லாம் ஏ கூட எலமெண்ட் 1 2 3 4 5 6 7 தனித்தனியாக எடுத்து கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன். அப்போ உங்களுக்கு கிராஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரியும் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குன்றதும் நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ஏ கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஏ கிராஸ் பின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏல எல்லா எலமெண்ட் இருக்குது 1 2 3 4 5 6 7, பியில் எல்லா எலமெண்ட் ஒரே 2 தான் இருக்குது. ஸோ அதை நான் கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ நான் கிராஸ் மைனஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், இதில் இருக்கிற எலமெண்ட்டை இதில் உள்ள எலமெண்ட்டை மைனஸ் பண்ணணும். இப்போ 1 2 2 2 3 2 அப்போ 2ஓட கம்பைன் பண்ணது எல்லாம் வருது. இங்கே பாருங்கள், கேன்சல் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. அப்போ 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 இது எல்லாமே என்ன ஆகும், மைனஸ் ஆயிரும். அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும் அதை எடுத்து எழுதிடுங்க செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸில். ஸோ இது ஈக்குவேஷன் 2. ஸோ 1 2 கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம் கிடச்சிரும். தேங்க்யூ. இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஃபார் எக்ஸசைஸ் 1.1 சம் 2 6 7ல் செகண்ட் சப்டிவிஷன். தேங்க்யூ.